ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, அதுக்கப்புறம் விஜய், மல்லி எல்லாருமே வந்து கலசத்தை வந்து தூக்கி வச்சு நம்ம விஜயும் மல்லியும் வந்து 2 பேருமே அது மேலே வந்து பால் அபிஷேகம், தண்ணி அபிஷேகம், நெய் அபிஷேகம் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டாங்க கலசத்து மேலே. அது வந்து எப்படியோ வந்து நம்ம ஐயர் சொன்ன மாதிரி வந்து விஜய் தம்பியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியும் வந்து இவங்க 2 பேர் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதை வந்து பண்ணிட்டாங்க இவங்க 2 பேருமே அந்த பரிகாரத்தை. சரி, அந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி வந்து ஆளை காணுங்க. ஆளை காணுன்னு உடனே வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து தேடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக வந்து தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி வந்து எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்து வந்திருக்கும். அது எனக்கும் ஒரு சந்தேகம் வந்து வந்திருக்கு. வெண்பா குட்டி வந்து ஏன் வந்து அந்த இடத்துல அந்த நல்லகாரியம் வந்து நடக்கும்போது, அதுவும் அவங்க நினச்ச மாதிரி வந்து விஜய் டாடாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியம்மாவுக்கும் இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து ஒன்றா தான் வந்து கலசத்தை வந்து தூக்கி வச்சாங்க. அதே மாதிரி வந்து அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே இருக்காமல் வெளியே இருக்கிற கோயில்கிட்ட போயிட்டு வந்து உக்காந்து அழுந்துட்டுருக்காங்க. எதுக்காக வந்து அழுந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டாடா கிட்ட வந்து சொல்கிறாங்க. டாடா வந்து பார்த்துட்டாரு, எப்படியோ வந்து விஜய் வந்து பார்த்துட்டாரு வெண்பா குட்டியை. இல்லைன்னா வந்து என்ன ஆகிறது, வெளியூரில் வந்து ஒரு குழந்தை வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னா வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இந்த விஷயத்தில் வந்து எப்படியோ வந்து நம்ம விஜய் வந்து பார்த்துட்டு விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு, எல்லாமே எனக்கு ஓகே தான் டாடா, நீங்கள் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப தான் பிடிச்சிருக்கு. ஆனால் இருந்தாலே நீங்கள் வந்து மல்லியம்மாவை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து ஒரு பொம்மையை வந்து வச்சாங்க. அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் அந்த மாதிரி வந்து 2 பொம்மையை வந்து பிரித்து வந்து வச்சாங்க. அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பொம்மைக்கிட்டே வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து உக்காந்துட்ருக்காங்க. அது எந்த பொம்மை கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து பெண் பொம்மை கிட்ட. எப்படியோ வந்து பெண் வந்து மல்லி, அதனால் வந்து நம்ம விஜயும் அந்த இடத்துல தான் வந்து உக்காந்துட்ருக்காரு. அதே மாதிரி அந்த அந்த பொம்மையும் வந்து இந்த பொம்மையும் வந்து எனக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பொம்மையை வந்து பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொம்மையை பார்த்துட்டு நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு அவங்க டாடா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டாடா, கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் வந்து வேணும். நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா நானும் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டேன். அதனால தான் நான் வந்து உள்ளே இருந்து வெளியே வந்துட்டேன். இந்த கோயிலுக்கு வந்தாச்சும் ஏதாச்சும் ஒரு நல்லது வந்து நம்மளுக்கு வந்து நடக்கணும். மல்லியம்மா எது பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து கோவம் வருதுன்னா, அவங்க என்ன தான் பண்ணுவாங்க இந்த வீட்டில்? அவங்களுக்குன்னு வந்து யார் வந்து சப்போர்ட் இருக்காங்க? அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைனாலையும் வந்து நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் வந்து நம்ம மல்லியம்மா வந்து அந்த வீட்டில் வந்து இருக்காங்க. ஆனால் நீங்களே வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால், இப்படி வெறுத்துட்டு இருந்தால் எப்படி வந்து அவங்க வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பகுத்தறிவோடு ஒரு பண்போடு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து எடுத்து புரிய வைக்கிறாரு. சரி குட்டி, நான் வந்து இதுக்கப்புறம் வந்து மல்லியம்மா வந்து திட்டமாட்டேன், நீ முதல்ல வந்து உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் மல்லிக்கும் வந்து ஒரு கலச குடத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்க சொன்னாங்க. இதில் வந்து யார் வந்து கலசத்தில் வந்து முதல்ல வந்து தண்ணி ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து வின் பண்ணது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாருடைய வந்து குடம் வந்து ஆத்தா வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, நம்ம மல்லியோட குடத்துக்கு தான் வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பூசாரி வந்து மல்லி பக்கம் வந்து சொல்லிட்டாங்க. உடனே வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு ஏறுதுங்க பாருங்க ஒரு கோபம். வருது கோபம். இப்போ அப்படியாப்பட்ட கோபம், என்னம்மா கோபம், இந்த அளவுக்கு வந்து கோபம் வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து கேட்க தோணுது. சரி, ஓகே, எப்படியாச்சும் இருந்துட்டு போட்டோம், எப்படியோ வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்து மல்லிக்கு வந்து ஒரு நல்லது வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாட்டா.